இப்போ வந்து நிறைய படங்கள், நிறைய சக்சஸ்ஃபுல்லான ஒரு படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நினைச்சிருக்கீங்களா? ஐ விஷ் இந்த டைம்ல என்னோட தாத்தா இருந்து இத பார்த்திருக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் ஃபிலிம், ஒரு பர்ட்டிகுலர் சீன்? இல்ல எனக்கு காலேஜ் கிராஜுவேட் பண்ணிட்டு வந்து தாத்தாவை பார்க்கணும்னு ஆசை. பட் காலேஜ் போய் சேர்ந்த டைமே இறந்துட்டாங்க. ஓகே. ஸோ அதனால எனக்கு ஒரு ஒரு காலேஜ் டிகிரி அதுவும் வந்து தியேட்டர்ல பண்ணேங்கிறது வந்து அதுல தீசிஸாவே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 1 hour 20 minute பிளே ஒன்று டைரக்ட் பண்ணேன். அப்புறம் அத்தல்லோவில் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்போசிட்டா நான் போய் கம்பீட் பண்ணேன். ஸோ இது எல்லாமே வந்து அச்சீவ் பண்ணது சில விஷயங்கள் காலேஜ்ல. ஸோ அதெல்லாம் வந்து பாட்டி கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த டைம்ல. பட் தாத்தா கிட்ட வந்துட்டு இப்படி ஒரு பட்டம் வாங்கினது ஒன்று காமிக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த படிப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களோட பிரதரையே லண்டனுக்கு அனுப்பிச்சு விட்டாரு அந்த டைம்ல. ஸோ படிப்புங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது நிச்சயம் தாத்தா கிட்ட வந்து காமிச்சிருந்தா நிச்சயம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எனக்கு அதை தாண்டி வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற சினிமால இன்னைக்கு இருக்குங்கிறதே வந்து ஐ ஃபீல் கிரேட்ஃபுல் டு பி ஹியர். அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் சேர்த்து வச்ச மரியாதை பெரிய மரியாதை. ஸோ எனக்குன்னு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி அதெல்லாம் அவங்களுக்கு சாதிச்சு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் அப்பா இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு அதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு.